ஹலோ எவ்ரிவன். Hi all. Hi guys. ரொம்ப நாள் ஆச்சு vlog பண்ணி. இன்னைக்கு நாங்கள் ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். நானும் ஜானு கிருத்திக் 3 பேரும் என்ன vlog பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது கிருத்திக்கும் ஜானுவும் சஜஸ்ட் பண்ணாங்க, நம்ம ஹோம் டூரே ஏன் ஒரு vlog-ஆ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் சரி. நம்ம வீடு என்ன வீடுன்றது ஜஸ்ட் ஒரு 4 செவரு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தான். ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் கைஸ். ஸோ வாங்க, நான் சொன்ன மாதிரி ஹோம் டூர் பார்க்கலாம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் வெளியிலேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து இனிஷியலி வந்து சிங்கிள் டோராக இருந்தது. ஸோ நாங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமைசேஷன் வந்து சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜானுவும் கிருத்திக்கும் தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன் ஆக்சுவலி. ஸோ டபுள் டோராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டபுள் டோராக வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட் ஆக்சுவலி. ஸோ நேட்டிவ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பெங்களூரில் நம்ம வீட்டில் இப்போ இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரிச்சுவல்ஸ் படி இங்கே மேலே ஸோ நம்ம ரிச்சுவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இன்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த லைட்டிங்ஸு ஸோ இது வந்து நல்லா எடுத்து காமிக்கும் ஒரு 6 o'clock மேலே. ஸோ இந்த லைட்டிங்ஸ் போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த கஸ்டமைசேஷன் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளாரையே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நம்ம இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஸ்டாப்பர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் வீட்டில் எல்லாம் வைப்பாங்கல்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கேரளா ஸ்டைலில் இங்கே வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இந்த ஸ்டாப்பர் வந்து. ஸோ இந்த ஸ்டாப்பர் வந்து ஜஸ்ட் இப்படி புட் பண்ணால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரவே வராது. ஸோ கைஸ் ஃபைனலி வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. ஸோ வீட்டுக்குள்ளார வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்ட்டா நம்மக்கிட்ட ஒரு எல் சைஸ் சோஃபா இருக்குது. ஸோ இந்த சோஃபா வந்து ஜானுவும் நானும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டில் ஒரு எல் சைஸ் சோஃபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல் சைஸ் சோஃபாவில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு 6 to 7 adults உட்காந்துக்கலாம் ஆக்சுவலாக. ஒரு 8 to 9 childrens கூட உட்காந்துக்கலாம் ஈஸிலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோஃபாவோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது வாட்டர் பாட்டில் இல்லை காஃபி அந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா ஜஸ்ட் வச்சுட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோஃபாவில் இன்னொரு 2-3 ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது பெட் கம் சோஃபா ஆக்சுவலி. ஸோ என்ன பெட் கம் சோஃபான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் இதை ஹுக் பண்ணி ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ண போதும், அது ஃபிட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இப்படி உட்காந்துக்கிட்டு ஜஸ்ட் டிவி பார்க்குறதுக்கு, அப்புறமேட்டா நைட்டு டின்னர் மேக்ஸிமம் இங்கே சாப்பிடுவோம். ஸோ அதுக்கப்புறமேட்டா இதில் இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்குது ஆக்சுவலாக இந்த சோஃபாவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட். ஸோ இந்த ஹெட் ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக 4 பிளேஸ்க்கும். ஸோ நாங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஸோ பில்லோ மூவி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஹெட் ரெஸ்ட்டில் நல்லா சாஞ்சிக்கிட்டு இப்படி கம்ஃபர்டபுளாக மூவி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் ஆக்சுவலி. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் வந்து நாங்கள் ஹால்லேயே வச்சுருக்கோம். பிகாஸ் 2 பேருமே ஒர்க் பண்ணுறதால ஆஃப்டர்நூன் ஸ்கூல்லேருந்து கிருத்திக் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் அவரை பார்த்துக்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ ஹால்லேயே நாங்கள் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்மால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் வந்து கொஞ்சம் லைட்டாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேபிள் அண்ட் சேர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணது தான் நீங்கள் பார்க்குற இந்த டேபிள், இந்த சேர். ஸோ இந்த டேபிளும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் வந்து உட்டு தான் ஆக்சுவலாக. அப்புறம் சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லேப்டாப், ஒரு மானிட்டர், அவ்வளோதான். ஸோ அப்புறம் என்ன சின்னதாக மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக சில புக்ஸ் எனக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அந்த புக்ஸ் தான் இங்கே நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்னு சொல்லலாம். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிவி யூனிட் தான். இந்த டிவி யூனிட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே 75 inch எல்ஜி டிவி இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெப்ரானிக்ஸோட டால்பி அட்மாஸ் 4K ஸ்பீக்கர் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் இங்கே ஊஃபர், அப்புறம் அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ ஹாலே நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ கோவிட் டைமில் மூவிக்கு மேக்ஸிமம் போக முடியாத டைமில்
ஸோ ஓடிடியில் என்னென்ன மூவிஸ் வருதோ ஸோ அதை பார்க்கறதுக்காக நாங்கள் இந்த சின்ன செட்டப் மாதிரி பண்ணியிருந்தோம் அப்போது. ஸோ ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷோகேஸ் இருக்குது. ஸோ இந்த ஷோகேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இதுலேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜானு வந்து அவங்க ஒரு கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அவங்க வாங்கின அவார்ட்ஸ் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறமேட்டா இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டின்னர் செட் இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் வீடியோவில் பார்க்குற கிளாஸஸ் அப்புறம் நானி ஜானோட ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும் இந்த ஷோகேஸில். வேணுன்ற போது எடுத்துகிட்டு திருப்பி இங்கேயே வந்து வச்சுருவோம். அவங்களோட பர்மனன்ட் பிளேஸ் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஃபி கப்ஸ் ப்ளஸ் ஜூஸ் கிளாஸஸ் இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூஜா ரூம் செட்டப் தான். நம்ம பூஜா ரூம் எப்படி செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாலில் ஒரு போர்ஷன் சின்னதாக நாங்கள் பூஜா ரூம்க்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிவி யூனிட் பக்கத்துலேயே பூஜா ரூம் செட்டப் இருக்கும் ஆக்சுவலாக. இந்த பூஜா ரூமில் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 திங்ஸ் சொல்லலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன். ஸோ இது எல்லாமே வுட்டில் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து ஜானு தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிச்சுவல்ஸ் படி இந்த டிசைனில் எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 மணி இருக்கும் ஆக்சுவலாக, நவகிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நவகிரகங்களுக்கு நாங்கள் 9 மணி அலோகேட் பண்ணி நம்ம இந்த டிசைன் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபுல்லாகவே ஜஸ்ட் பிளாஸ்டிக் கோலம் வந்து நாங்கள் ஒட்டியிருக்கோம் ஃபுல்லாக இந்த டோரில். ஸோ கிருத்திக் பூஜா ரூம் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரு 2 குவாலிட்டி கூட இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். ஸோ இன்னும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ரோஸ் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக பெருசாக. ஸோ ஒரு ரோஸ்லேயும் செக்ரிகேட் பண்ணி நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே அக்கார்டிங்லி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ரோஸ்லேயுமே லைட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. லைட்ஸ் வந்து எல்இடி லைட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்தது ஆக்சுவலாக. ஸோ டல்லாக இருக்கும்போது நைட்டாக இருக்கும்போதெல்லாம் இந்த எல்இடி லைட் போடும்போதும் அது ஜஸ்ட் ஒரு தூக்கி காமிக்குது ஸோ பூஜா ரூமை. ஸோ அதுக்காக நாங்கள் அந்த எல்இடி லைட் 5 ரோஸ்க்கும் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன பூஜா ரூம் செட்டப்னு சொல்லலாம். அப்புறம் ஒன் மோர் திங் கூட இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்களுக்கு குலதெய்வம் வந்து லார்ட் வெங்கடாச்சலபதி. ஸோ அந்த லார்ட் வெங்கடாச்சலபதியோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃப்ரேம் பண்ணி அங்கே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி லைட்ஸு அலோகேட் பண்ணி அங்கே ஒரு டிசைன் அங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன பூஜா ரூம் செட்டப் கைஸ். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஃபால் சீலிங் வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஐடியாவே இல்லை. பட் ஆனால் இந்த டிசைன் பார்த்ததுக்கு அப்புறமேட்டா கண்டிப்பாக ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃபால் சீலிங் ஒர்க்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹாலில் வந்து இந்த ஃபால் சீலிங்கோட யூனிக் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹாலில் வந்து 2 ஃபேன் இருக்குது. ஸோ அந்த 2 ஃபேனுக்கும் தகுந்த மாதிரி ஃபால் சீலிங் வெண்டர் வந்து எங்களுக்கு இந்த டிசைன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபேனும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபேனும் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹால் கொஞ்சம் லிட்டில் ஸ்பேஷியஸ்ன்றதால ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து படுத்தா ஸோ காற்று 2 சைடும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ஃபேன் அலோகேட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபால் சீலிங்கில் இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிசைன்ஸ் சொல்லலாம். இந்த டிசைன்ஸ் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் சைஸ்லையும் சென்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்லையும் இருக்குது. ஸோ இந்த சர்க்கிள் ஷேப்னு பார்த்தேன்னு சொன்னபோது தான் 3 டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் இருக்குது பாருங்கள் ஃபால் சீலிங்கில். ஸோ ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு ஃபேனும் இன்னொரு சர்க்கிளில் ஒரு ஃபேனும் கொடுத்துட்டு நடுவில் இருக்க சர்க்கிளில் அவங்க அழகாக ஹோல்ஸில் லைட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி அது ஒரு வார்மாக இருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக. அண்ட் மோர் ஓவர் ரிச் லுக்கு கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வெண்டர். கைஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நம்ம பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெயிண்டிங்ஸ் வந்து பெயிண்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபால் சீலிங் வந்து கொஞ்சம் லைட் கலரில் நீங்கள் பண்ணியிருக்கிறதால ஸோ ஆப்போசிட் கொஞ்சம் டார்க் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி சூஸ் பண்ணதுல தான் ஒரு 2-3 கலர் கொஞ்சம் பெயிண்டர்ஸ் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் ராயல் ப்ளூ பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ தான். இந்த ராயல் ப்ளூக்கு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பெயிண்டர்ஸோட யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சஜஸ்ட் பண்ணது வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்க ஹாலில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருந்தோம்.
ஸோ அந்த பெயிண்டிங் பண்ணது நீங்கள் பாருங்க எவ்வளோ டிசைன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு. ஸோ நிறைய டிசைன்ஸ் கொடுத்தாங்க, பட் ஆனால் ஃப்ளவர் டிசைன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கறது வந்து அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் தான். ஸோ இது ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டென்சில்ஸை வச்சு இங்கே பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அவங்க நிறையா ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து ஹாலில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் நீங்கள். இங்கே பாருங்க பட்டர்ஃப்ளைஸ். இந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஹால் ஃபுல்லாக ஆக்சுவலாக அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராயல் ப்ளூ, இந்த ஃபால் சீலிங்க்கு, இந்த லைட்டிங்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது ஆக்சுவலாக இந்த பெயிண்டிங்ஸு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஸ்டென்சில்ஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாலில் ஒரு சின்ன ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஏன் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கான ரீசன் என்னன்னா, கிச்சன் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏதாவது திங்ஸ் அர்ஜென்ட்டாக வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு வந்து பிளேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீசரை வந்து கன்வெர்டபிள் ஃப்ரிட்ஜாக கூட நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இது நம்ம வாங்கினது வந்து சாம்சங் பிராண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஒன்று வந்து ஃப்ரீசர், ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு. இது வேணும்னா ஃப்ரீசரை வந்து ஃப்ரிட்ஜாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹால் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பெயிண்டிங்ஸ் பாருங்கள், அவங்க பட்டர்ஃப்ளை எல்லா இடத்துலையும் பறக்க விட்ட மாதிரி இங்கேயும் இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு யூனிக் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து ஒரு டோர் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஏன் இங்கே கிச்சனுக்கு டோர் அலோகேட் பண்ணியிருக்கோம்னா, கிருத்திக் வந்து சம்டைம்ஸ் பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்து வெளியில போட்டுடுறாரு. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த டோர் இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் என்னன்னா விசிபிலிட்டி டோராக பண்ணியிருக்கோம். ஏன்னா உள்ளார என்ன நடந்தாலும் தெரியணும், வெளியில் என்ன நடந்தாலும் தெரியணும் அப்படின்னு சொன்னதுனால. ஸோ இங்கே பாருங்க, ஜஸ்ட் இங்கே டோரை இந்த மாதிரி ஒரு லேக் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் இருக்கு கீழே. இந்த ஸ்டாப்பரை ஜஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டா ஸ்டாப்பர் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி. கைஸ் வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா சடனாக கெட்டப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? ஸோ கிச்சனுக்கு வந்திருக்கோம் இப்போ ஃபைனலாக. ஸோ கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஜானும் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதால ஸோ ஈக்குவலாக நாங்கள் ஷேர் பண்ணிப்போம். இதர் நான் குக் பண்ணேன்னா அவங்க வெசல்ஸ் வாஷ் பண்ணுவாங்க, இல்லை அவங்க வெசல்ஸ் வாஷ் பண்ணுறாங்கன்னா நான் குக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வந்து நாங்கள் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்து இங்கே இருக்கிறது டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ளஸ் 2 ஆணி அடிச்சிருக்கோம். ஏன் ஆணி அடிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் சப்பாத்திகள் மாட்டுறதுக்கு. ஸோ இங்கேயும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து ஏன் இங்கே பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே ரெட் கலர் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம், ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கிச்சனுக்கு நாங்கள் இன்டீரியர் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ரெட் வித் ஒயிட் காம்பினேஷன். ஸோ அதால் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க கலரும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்புறம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஸ்டவ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது சுப்பீரியர் டச்டு கிளாஸு ப்ரெஸ்டீஜோட ஸ்வாட்ச் நியோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிளாக்கிங் சிஸ்டம் ஆக்சுவலாக. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி அன்லாக் பண்ணிட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்னர் ஆஸ் யூஷுவல் லைட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணால் போதும். அது ஒரு சவுண்ட் வரும், லாக்கிங் சவுண்ட். அந்த சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டா ஜஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மேடை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணி கிரானைட் ஆக்சுவலாக பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா கிரானைட்டு தான். ஸோ கிரானைட் கல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வாட்டர் பியூரிஃபையர் சூஸ் பண்ணிக்கூடாது கலர்னு சொல்லிட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா Aqua 2090. ஸோ இது கொஞ்சம் 100% ப்ரீமியம் குவாலிட்டி அது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும், தண்ணி பிடிச்சி ஊற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜஸ்ட் இங்கேயே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். ஏன் விண்டோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து சன் ரைஸ் ஆகும்போது வீட்டுக்குள்ளார வரும். ஆக்சுவலி இது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு தான். ஸோ ஹாலில் இங்கே எல்லாமே டேரெக்டாக சன் ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு விண்டோவும் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் இதில் ஒரு மேஜர் திங் பார்த்தீங்க அப்படின்னா, கிராசரிஸ் அடுக்கிறதுக்கு ப்ளஸ் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி அலோகேட் பண்ணியிருக்கோன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ்க்கு பாருங்கள் எந்த மாதிரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 4 rows கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே அடுக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்த ரீசன் என்னன்னா, எல்லா கிராசரிஸும் இங்கே அலோகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இது கிச்சனுக்கு அப்படியே அட்டாச்சாகவே கொடுத்துருக்கோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு வெசல்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி கிளாஸ்க்கு எல்லாம் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டெய்லி யூஸ் வெசல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அப்புறம் இங்கே பிளேட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ சிலிண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹோல் மாதிரி கொடுத்து கொஞ்சம் ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சிலிண்டருக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ். ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிச்சனை காமிச்சிருக்கோம். நம்ம வீடு கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரி இன்டீரியர்ஸ் எல்லாமே நாங்கள் ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணோம். அப்போ சேஞ்ச் பண்ணுறப்போ தான் நாங்கள் டோர் வந்து ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படி இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீ குட் ஆக்சுவலாக. ஸோ தொட்டாவே தெரியும் ஒரு சில்னஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். ஸ்டாப்பர் கூடவே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் இருக்க மாதிரி நம்ம நேட்டிவ்லலாம் இருக்க மாதிரி இந்த லாக்கிங் சிஸ்டம் வந்து நாங்கள் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க மாஸ்டர் பெட்ரூம்குள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வெளியே நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி வீட்டில் எல்லாத்துக்குமே ஸ்டாப்பர் நல்லா கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும், ஜஸ்ட் ஸ்டாப் ஆகிக்கும். இங்கே பாருங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலலாம் நேட்டிவ்லலாம் இருக்க மாதிரி எங்களுக்கு டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டும் அப்புறம் அந்த லாக்கிங் சிஸ்டமும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இப்போ பாருங்க இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் சைஸ் பெட் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிங் சைஸோட பெட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் தீம் டிசைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வெல்வெட்டில் இருக்கும் ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் சிஸ்டம் இது. ஸோ இதுக்கு சப்போர்ட் வந்து வால் வேணுன்றதால நாங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸில் வந்து வால் கூடவே அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ உட்காரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள்னஸ் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் இப்படி உட்காந்தோம்னா சாஞ்சோம்னா ஒரு நல்ல சப்போர்ட் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள்ஸ் கொடுக்கும் ஆக்சுவலாக. ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி 4 சைட்லேயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏசி ரிமோட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மொபைல்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து அட்டாச்டு பாத்ரூம். பட் ஆனால் உங்களுக்கு எங்கேயுமே ஃபீல் ஆகாது எங்கே இருக்குது பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டோரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம். நல்லா இருக்குல்ல? ஏன்னா நாங்கள் கேட்கும்போது கூட அவங்க பில்டர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. மாஸ்டர் பெட்ரூமில் பாத்ரூம் இருக்கிற மாதிரியே இல்லை. பட் இங்கே வந்து ஆக்சுவலாக மாஸ்டர் பெட்ரூம் கூட பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. இது நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஆக்சுவலாக அந்த டிசைன் ஆர்கிடெக்சர். ஸோ ப்ளஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க பெயிண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெட் வித் ஒயிட் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெட் பெயிண்டிங்ஸ் அடிச்சுட்டு ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்கோம். ஏன் நாங்கள் ரெட் சூஸ் பண்ணோம்னா ரெட் வந்து எனக்கும் ஜானுக்கும் ரொம்ப பிடிச்ச கலர். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சிவன் ஃபோட்டோ அங்கே இருக்குது. ஜஸ்ட்டு ஸ்விட்சஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். ஏசிக்கு தேவையான சுவிட்ச் ஏசி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து டேரெக்டாக பெட்டுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கர்டைன்ஸ் எல்லாமே ரெட் கலரில் கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆக்சுவலாக பார்த்துக்கலாம். ஸோ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்டீரியர் டிசைன் கொடுத்துருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜானுக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா நானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அட்டாச்சாக கிருத்திகாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அவரோட ஸ்கூல் ட்ரெஸ், கலர் ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ செகண்ட் பெட்ரூம்குள்ளார வந்தாச்சு. ஸோ சேம் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்க கலர் அண்ட் பெயிண்டிங்ஸோட கலரும் ப்ளஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ அதோட ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாலும் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு மாதிரி லைட்டாக இருக்கும், வர்ற கெஸ்ட்டுக்கு ரொம்ப டார்க்காக இருக்க வேண்டாம், ஒரு மாதிரி ரொம்ப வார்மாக இருக்கட்டும், கொஞ்சம் பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கட்டும், ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் இன்னொரு 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். ஸோ ஃபால் சீலிங்கும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ கலர் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக.
ஸோ அதே மாதிரி 4 ஹோல்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் தெரியும். ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் லைட்ஸ் கூட கொடுத்துருக்கோம், ஆக்சுவலாக இன்டர்னல் லைட்ஸு. ஸோ 2 ஃபேனும் இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா காற்று கொஞ்சம் நல்லா வரட்டும், வர்ற கெஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே தூங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபேன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்வென்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இன்வென்டர் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிருத்திகோட ஸ்டடி டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ராதிகிருஷ்ண ஃபோட்டோ, அப்புறமேட்டா தாத்தா பாட்டியோட ஃபோட்டோ இங்கே இருக்கும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே குவீன் சைஸ் பெட் கொடுத்துருக்கோம். குவீன் சைஸ் பெட் எதுக்காகனா வர்றவங்க கெஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா படுத்து கம்ஃபர்டபுளாக தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம குவீன் சைஸ் பெட் இங்கே கொடுத்துருக்கோம். இதுவும் சேம் ஸ்பானிஷ் தீம்டு மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க மாதிரி தான், இதுவும் வால் மவுண்டட் தான். ஸோ ப்ளஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே இன்டீரியர் டிசைன் கூட கொடுத்துருக்கோம். ராஃப்ட் இருக்குது. ஸோ ராஃப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அங்கே எல்லா அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஸோ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கம், அப்புறம் இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஷியஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஏதாவது கிருத்திகோட விளையாட்டு சாமானம் வைக்கிறது, இல்லை வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா யாராவது கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு வந்திருக்கோம். ஸோ பால்கனியோட டோரை பாருங்க. இங்கே நாங்கள் எப்படி கொடுத்துருக்கோம் டிசைன் அப்படின்னா இதுவுமே டீ குட் தான். டீ குட்டுக்குள்ளார இது வந்து டெம்பர் கிளாஸ். ஆக்சுவலாக கிருத்திக் வந்து ஏதாவது வச்சு அடிச்சாருனா கூட உடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்பர் கிளாஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, இங்கேயும் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே. ஸோ இப்போ வாங்க பால்கனிக்குள்ளார போய் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டாப்பர் இந்த மாதிரி ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். எப்பவுமே தெரியும் ஆக்சுவலாக இது ஒயிட்ல கொடுத்துருக்கோம், ஏன்னா விசிபிலிட்டி இருக்கட்டும் அப்படின்னு, பார்க்கறதுக்கு ஏதாவது வெளியில தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பயாவது நாங்கள் ஜஸ்ட் ஈவினிங் டைம்ல ஏதாவது காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னா நானும் ஜானும் இங்கே வந்து ஜஸ்ட் நின்றுட்டு இதை ஜஸ்ட் இது மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நின்று ஏதாவது கான்வர்சேஷன் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ் ஏதாவது கொஞ்சம் காஃபி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஜஸ்ட் ஏதாவது பேசிகிட்டே இருப்போம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்தாச்சு. நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக நம்ம வீடை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பண்ணியிருக்க இன்டீரியர் டிசைன்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க், வுட் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்றத உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எந்த மாதிரி விளாக் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சஜஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதால நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட கமெண்ட்டில் தயவு செஞ்சு சொல்லுங்கள். அதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற டெசிஷனை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விளாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானே, ஜானு அஃபிஷியல். தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பாய். சியர்ஸ்.